ஹாய்! இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா ஒரு சன்னா பொட்டேட்டோ போட்டு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு 10 ஹார்ஸ் சோக் பண்ண சன்னாவ வந்துட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுட்டு நல்லா இப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இத தனியா வச்சுருவோம். இதில உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சேன். அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில பட்டர் போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு நான் நெறைய ஆயில் சேர்க்காம பண்றேன். ஸோ, அதனால கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு கரம் மசாலா பவுடர் வீட்லயே அரைச்சது. அந்த பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், அன்னாசி பூ, அதுக்கப்புறமா கடல் பாசி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒண்ணா போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். நம்ம அப்படியே இருந்ததுன்னா எல்லாரும் வேஸ்ட் பண்ணி வச்சுருவாங்கல்ல. அதனால நான் எப்பவுமே இத பவுடர் பண்ணி தான் எல்லாத்தையும் சேர்ப்பேன். ஸோ தட் உள்ள போகும் அப்படின்னு. அத கொஞ்சம் இந்த பட்டர்ல வதக்குன உடனே அதில கொஞ்சம் ஒரு ஆனியன வந்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு பொடி பொடியா அத உள்ள போடுறோம். போட்டுட்டு நல்லா அத வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனியன் ஒரு 15 to 20% வந்துட்டு குக் ஆன உடனே கொஞ்சமா நான் ஆயில் சேர்க்கிறேன். அ இதுதான் டோட்டலாவே குக்கிங்க்கு நான் சேர்த்துருக்க ஆயில். இதுக்கப்புறமா அந்த ஆனியன நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இதுக்கு கூடவே வந்துட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்ல அரைச்சது. அத வந்துட்டு ஆட் பண்றேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பவுமே அடி பிடிக்கும். அதனால அப்பப்போ நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன வந்துட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். ஸோ, அத வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அத வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆனியனோட அந்த பச்சை ஸ்மெல்லு போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கம்மியா ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளிய வந்து நான் அரைச்சு எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்றோம். எப்பவுமே தக்காளிய வந்து நம்ம அரைச்சு ஆட் பண்ணும்போது நல்லா தெறிக்கும் மேல. ஸோ அந்த மாதிரி டைம்ல கேஸ ஓரளவுக்கு மீடியம்ல வச்சுட்டு பண்ணோம்னா, அந்த தெறிக்காது நெறைய. கேர்ஃபுல்லா வந்துட்டு தக்காளிய மிக்ஸ் பண்றோம். அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல வந்துட்டு ஒரு 1 கரண்டி சுண்டல் மட்டும் நான் எடுத்து நல்லா வந்து அரைச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இதுக்கு கிரேவிக்கு தேவையான தனியா தூள் 2 ஸ்பூன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இதில பச்சை மிளகாவே அரைச்சு போட போறோன்றதுனால காரம் கொஞ்சம் நான் கம்மியாவே தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் சன்னா வேக வைக்கும்போதே வந்துட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சேன்றதுனால, உப்புமே நான் கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கலக்கணும். இந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த சன்னா வேக வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து தண்ணியோட வந்துட்டு இதில சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ இந்த தண்ணீல ஆல்ரெடி உப்பு இருக்குன்றதுனால தான் நான் முன்னாடியே உப்பு கம்மியா சேர்த்தேன். இது வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல சன்னா, ஒரு கரண்டி. அது. அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு, இது வந்துட்டு தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, ஒரு பச்சை மொளகா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஃபைனா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுட்டேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர். இதையும் உள்ள போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் திக்னஸ் பார்த்துட்டு, வேணும்னா நம்ம தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு என்னமோ சன்னா கம்மியா இருக்குன்ற மாரி இருந்தது. நாங்க ஒரு 5 பேருக்கு செய்றேன்றதுனால, ஒரு 2 பொட்டேட்டோவ வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டேன். இப்போ வந்துட்டு எவரெஸ்ட் சன்னா மசாலா இருக்கும் இல்லையா? அதில வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். இது காரம் அவ்வளவா இருக்காது. பட் ஃப்ளேவர் இருக்குன்றதுனால அத போட்டேன். அப்புறமா கஸ்தூரி மேஸ்தி கொஞ்சம் எடுத்து அதையும் க்ரஷ் பண்ணி இதில சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா, இத ஒரு நல்ல மிக்ஸ் குடுக்கணும். எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்த உடனே குக்கர மூடி வச்சு, ஒரு 2 to 3 விசில் விட்டோம்னா, நம்மளுக்கு நல்ல சுட சுட டேஸ்டியான சன்னா கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.